ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு 2 வீடியோமே கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. ரொம்பவே சாரி. ஒன் டே வந்துட்டு கரண்ட் ஆஃப். ஸோ என்னால் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ண முடியல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ரிங்கை வந்து கட்டி வச்சிருந்திருப்பாள். ஸோ அதை எடுத்துட்டு தான் ஹீரோ போகிறோம். என்ன இது, எதுக்கு இந்த ரிங் வந்து ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் எனக்கு அந்த ரிங் தேவையில்லை, அதனால தான் ரிமூவ் பண்ணி அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ இத்தனை நாள் நீ போட்டுட்டு இருந்த, ஏன் இப்போ மட்டும் தேவையில்லையா? அப்போ என்னோட அட்டென்ஷனை வந்து நீ இழுக்கிற, அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குங்கும் போது நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. ஆனால் அந்த தாட்டில் இல்லை, எனக்கு இது ரிங் இப்போதைக்கு தேவையில்லை, நான் தான் கழட்டி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. இப்படி இவங்க 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. டான் வந்துட்டு இன்னைக்கு பிக்கப் பண்றதுக்கு வரேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால ரெசார்ட்டுக்குமே வந்துடுறான். ரூம் நம்பர் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எந்த பர்மிஷனோட ரூம்குள்ள வந்தீங்க, வெளியே போங்கன்னு ஹீரோயின் சொல்லுவாளாம். முடியாது, நான் உங்ககிட்ட ஆன்சர் கேட்டேன், அதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல. சரி வீடு, நேற்று நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒரு இன்சிடென்ட்ல மாட்டினோம்ல, அப்போ நீ வந்து கோஆப்ரேட் பண்ணி தானே என்கிட்ட பேசினேன். நான் ஜெயின் கிட்ட என்ன சொன்னோம், அதுக்கு தகுந்த மாதிரி தானே கோஆப்ரேட் பண்ணாங்க போது, ஆமா நீங்க மாட்டக்கூடாது, ஜெயினுக்கு வந்துட்டு ஹர்ட் ஆகக்கூடாது, ஒரு காரணத்துல மட்டும்தான் நான் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி பேசினதை தவிர்த்து நம்மளுக்குள்ள எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவா. ஓ அப்படிங்களா மேடம், நம்மளுக்குள்ள எதுவுமே கிடையாதா, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? சரி நேற்று நடந்ததை வந்துட்டு திருப்பி பண்ணா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன். எப்படி நீ அடிக்கடி மறந்து போயிடுவியோ, நான் வந்து திருப்பி வேணா கிஸ் பண்ணி நான் முத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவளை வந்து கிஸ் பண்ண போவான். ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு தள்ளிவிட பாப்பா. அப்போ இருந்தாலுமே வேணா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் ஒரு கட்டத்தை தாங்கவே முடியாது. அங்கே வந்துட்டு பால் இருக்கும், மில்க் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுவா, ஹீரோ மேலே ஊற்றி விட்டுருவான். ஹீரோக்கே ஷாக், என்னடா இப்படி ஊற்றி விட்டான்னு சொல்லிட்டு. அப்பயும் அவன் விட மாட்டான். திருப்பி ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயின் கிட்ட வந்துட்டு தப்பா நடந்துக்கவே போவான். ஹீரோயின் வந்துட்டு அங்கே ஒரு தட்டு மாதிரி இருக்கும், அதை எடுத்து அடிக்க வருவான். நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வந்துட்டு இருப்பான். ஹீரோக்கே நம்ம இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே ஸ்டெக் ஆகிடுவான். இங்கே பாரு, நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்று மட்டும் தான், இந்த ரிங்கை நீ வேறு பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் இந்த ரிங்கை நீ வந்துட்டு எடுத்துக்கல, நீ வந்துட்டு போடல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோட அட்டென்ஷனை வந்துட்டு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற, அதனால தான் இந்த மாதிரி கழட்டி வச்சிருக்கேன். ஏன்னா இத்தனை நாள் நீ போட்டுட்டு தானே இருந்த, நான் உன் கூட இல்லை, இத்தனை நாளுமே உன் கையில் அந்த ரிங் இருந்துருக்கு. இப்போது என் கூட இருந்து இந்த கொஞ்ச நாள் பழனதுக்கு அப்புறம் நீ கழட்டி வச்சுனா அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரிங்கை நீ போடு, அப்படி போடலன்னா உன் இஷ்டம் தான். நான் என்ன நினைப்பேன், நீ போடலன்னா நீ இன்னுமே நீ இருக்கிறேன், என் பக்கத்தில் நீ வரணும் ஆசைப்படுற, அப்படிதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வந்துட்டு வச்சுட்டு போகிறான். ஹீரோயின் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருப்பாளா. கரெக்டாக அந்த இடத்துக்கு டான் வந்துடுவார். டான் வந்து பார்க்குறாரு, இவன் அப்படியே வெட்டாக தான் நிற்பான். பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. இல்லை நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் பேசிட்டு தான் இருந்தோம், பாருங்க எப்படிலாம் வந்துட்டு என்னோட செக்ரட்டரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு மேலே தண்ணி கொட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இவருக்கு ஒன்றுமே புரியல, சம்திங் ராங் அப்படின்னு மட்டும் தோணுது. போகிறப்ப ஹீரோ என்ன சொல்கிறான்னா, மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் டேன் என்ன பண்ணுறாரு, பின்னாடியே போயிட்டு ஹீரோ கிட்டே பேசுகிறாரு. ஏதோ சம்திங் ராங், எனக்கு சரிப்பட்டு வரல. ஆல்ரெடி வந்து ஜெயின் அப்பா வந்து என்னை கூப்பிட்டு வச்சு கேட்டார், அவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக பேசினேன், ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் பேச மாட்டேன். அகெயின் ஜெயின் அப்பா என்னை கூப்பிட்டு வச்சு பேசினாருன்னா நான் வந்துட்டு சொல்லிடுவேன், உங்களுக்குள்ளே ஏதோ நடக்குது, சம்திங் ராங். நீங்கள் எதுக்கு வந்துட்டு ஹீரோயினை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, ஹீரோயினுக்கிட்ட வந்துட்டு ஏதோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அது நல்லாவே தெரியுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஜெயின் அப்பா அடுத்த வாட்டி என்னை கூப்பிட்டு கேட்டாருன்னா நான் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கா இவனா நம்மள பிளாக்மெயில் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ. நெக்ஸ்ட் ரூம்லாம் வெக்கேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஹீரோயின் அடிக்கிறதுக்கு இவன் தான் வந்திருக்கான். ஸோ டேன் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. ஜெயின் எல்லாருமே கிளம்பி போகிறாங்களா. பார்த்தீங்கன்னா டேபிளில் அந்த ரிங் ஹீரோ எங்கே வச்சானோ ஸோ அதே இடத்துல தான் ரிங்கும் இருக்குது. அப்போது சொல்ல போனால் ஹீரோயின் அதை எடுத்துகிட்டும் போல, அதை டச் கூட பண்ணல போல. கரெக்டாக அதை வந்து ரிங் வந்து யாரும் எடுக்கிற மாதிரி இருக்காது, வேறு யாரும் இல்லை, ஹீரோ தான். எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த ரிங்கை வச்சுட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு இருக்கு. எவ்வளோ சொல்லியுமே இப்படி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஹீரோயின் மேலே வந்துட்டு காண்டு தான் ஆகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்களா. சென்னன்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ணாங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவரும் கிளம்பி போகிறாரா. ஸோ ஹீரோயின்ட்டு நல்லபடியாக பேசிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் நல்லா கோஆப்ரேட் பண்ணது, அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாரையும் பற்றி ஹாப்பியாக பேசிட்டு போகும்போது ஜெயினுக்கு புரியுது, ஓகே லைட்டாக ஃப்ளட்டியாக பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக புரியுது. அதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணு வந்துட்டு ஹீரோயினோட நம்பரை வாங்கி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்களா. அப்போ வந்துட்டு கேட்குறாரு, டேனி கேட்குறாரு, என்னதான் பிரச்சனை உனக்கும் ஹீரோக்கும், ஹீரோ ஏதாச்சும் உங்ககிட்ட தப்பானதுக்கு ட்ரை பண்ணனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் இல்லை, டேரக்டர் வந்து நல்லவர் தான் சொல்கிறா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நீ எப்போ ரிசைன் பண்ணுற, ரிசைன் சீக்கிரம் என்ன பண்ணலையாங்கும் போது, இல்லை நான் இப்போதைக்கு பேப்பர் போட்டிருக்கேன், கண்டிப்பாக இந்த 1 வீக்கில் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்புறம் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு மேரேஜ் ப்ரப்போசல் வந்து ஜெயினுக்கு பண்ணியிருப்பானு. ஸோ வீட்டில் போய் அதுவும் பற்றி பேசுகிறான். போயிட்டு என்ன சொல்கிறேன்னா, அங்கிள் நான் வந்துட்டு ஜெயினை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் என்னோட டிசிஷன் இருக்குது, என் பொண்ணு நீ 2 பேரும் எடுக்கிற முடிவு தான்ப்பா அப்படின்ட்டு அவர் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை அதுக்குள்ளே கல்யாணம் பண்ண வேணாம், நம்ம கொஞ்ச நாள் டேட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஜெயின் சொல்கிறான். ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி என் பொண்ணு என்ன சொல்கிறாரு அதே ஃபாலோ பண்ணிக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்கிறாரா. இவனும் வந்துட்டு ஓகே ஃபைன், இந்த மாதிரி ஜெயின் சொன்னதே ஓகே அப்படின்னா ஹீரோவும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களோட உயிலை இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, டான் ஃபேமிலியோட உயில்.
இதில் கண்டிப்பாக காய்க்கு வந்துட்டு ஷேர் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அது வந்து அவங்களோட குழந்தைங்க, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு தான் இருக்குது. இவங்க என்ன தான் லேடிஸ் வந்துட்டு கொடுக்கக்கூடாது, என்னோடய ஃபேமிலி பேர் இருக்கக்கூடாது அப்படின்னாலுமே உயில் ஓப்பன் பண்ணும்போது இந்த உயில் அதுதான் எழுதி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவங்க அப்பா என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா, இந்த 2 பொண்ணுங்களுக்குமே சொத்து போகணும் அப்படின்னா காய் கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணணும், அவங்க கூட வந்து நல்லா பழகுனா மட்டும்தான் இவங்க 2 பேருக்குமே சொத்து போகும், இவங்களுக்குள்ள ஷேர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. இதே இப்போ தான் இவங்களுக்கு தெரியுது. இவங்க வந்து அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. என்னது நாங்கள் வந்து அந்த 2 பசங்க கூட வந்து பழகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்னியாவாணியும் வந்து கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் பழகுனா மட்டும்தான் உங்களுக்குன்னு உள்ள ஷேர் வந்து கிடைக்கும், இல்லைனா உங்களோட ஷேர் வந்துட்டு கிடைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவங்க 2 பேருக்கும் ஷாக், என்னடா இப்படி சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோட கம்பெனி தான் காட்டுறாங்க. ஹீரோட கம்பெனியில் ஒரு மீட்டிங், அதுவும் பெரிய கிளைண்ட்டோட மீட்டிங் இருக்குது. அது முக்கியமாக சுவிட்சர்லாண்டில் தான் நடக்குது. ஸோ அந்த மீட்டிங்க்கு யார் போகணும்னா ஹீரோ தான் போய் ஆகணும். ஆனால் ஹீரோக்கு இட்டாலியில் இன்னொரு மீட்டிங் இருக்குது. ஸோ யோசிக்கிறாங்க எப்படி வந்துட்டு ஹீரோ 2 மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோவால் 2 மீட்டிங் அட்டன் பண்ண முடியாதுல்ல. அப்போ வந்து இவங்க 2 பேரும் இப்போ ஹீரோட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு 2 இடத்துல அப்பாயின்மெண்ட் இருக்குது, இட்டாலி அண்ட் சுவிட்சர்லாண்டு. நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்களுக்கு 2 இடத்துல வந்துட்டு அப்பாயின்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இல்லாமல் இன்னொரு ஆள் போகணுன்னா அவங்களுக்கு நல்லா வந்து ஃப்ளூயண்ட்டாக வந்து இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும். நம்ம கம்பெனியில் அந்த மாதிரி இருக்கிறது யார், ஹீரோயினுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் ஹீரோயின் வந்து ரிசைன் பண்ண போகிறேன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்லும் போது ஹீரோக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வந்து கிளிக் ஆகுது. அவன் வந்துட்டு இது வில்லத்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மேனேஜரும் அசிஸ்டண்ட்டும் ஹீரோயின்ட்ட போய் பேசுகிறாங்க. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, ஹீரோ இந்த மாதிரி இட்டாலி போகிறாரு, நீ இந்த மீட்டிங்க்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட போய் சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் எப்படி தனியாக போவேன், நான் தான் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லைம்மா ப்ளீஸ்மா, ஒரு முக்கியமான மீட்டிங், நீ மட்டும் தான் போக முடியும், ஆஃபீஸில் மற்றபடி யாரையும் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஹீரோயினை போய் அப்ரோச் பண்ணுங்க, கண்டிப்பாக ஹீரோயின் வந்துட்டு தனியாவா எப்படி அப்படின்னு எல்லா விஷயமும் கேட்பா. ஸோ நான் இட்டாலி போகிறேன், நான் வேறு மீட்டிங்காக வெளிநாடு போகிறேன்னு சொல்லுங்கள், அவள் வந்து புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்பான். ஸோ அதை தான் வந்து சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாளா. அப்போ அசிஸ்டன்ட் தான், நாளே 4 நாள் தாம்மா, ப்ளீஸ்மா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. மேனேஜரும் கெஞ்சுவாராம். சரி நான் வந்துட்டு சரி நான் போகிறேன், நான் ஒத்துப்பாளா. இவங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜெயினை வர வச்சு இந்த கன்னியா இருக்காங்க வந்து பேசுவாங்க. நாங்கள் வந்து காயை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு இவ சொல்கிறா. இவளுக்கு பிடிக்காது. இப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆக்டிங் தான் போடுறா. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், இவங்க 2 பேர்கிட்ட பழகணும், ஆனால் அவங்க 2 பேரும் எங்கிட்ட பழக மாட்டாங்க, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், ஒரு கேம்பெயின் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் காய் கூட வந்து ஒன்றா இருக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க அப்பா உயில் எழுதி வச்சிருப்பார்ல. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா போல. ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறீங்களா, காய்க்கும் உங்களை ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் அந்த கேம்பெயினுக்கு வரீங்களா, ஜஸ்ட் ஒரு 2 days தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. இவளா யோசிச்சுட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பா. நெக்ஸ்ட் ஹீரோயிட்ட போய் சொல்கிறா. இவங்க 2 பேரும் அந்த ஃபேமிலி ப்ராப்ளத்தில் வந்துட்டு என்ன கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் நான் காய் கூட வந்து க்ளோஸாக இருப்பேன்ட்டு. ஆனால் ஏன் அவங்க என்ன சூஸ் பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஜெயின் சொல்லிட்டு இருப்பாள். அது ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாக நீ உன்னை பற்றி தெரியாதா, நீ வந்து ஒரு நல்ல பர்சன், ஸோ அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டுருப்பான், நீ எல்லாருக்கூடயும் நல்லா பழகுவல்ல, அதனால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது இல்லாமல் நான் வெறும் இட்டாலிக்கு போகிறேன், கண்டிப்பாக 1 week ஆகும், ஸோ நீ வந்துட்டு காய் கூட வந்து கேம்பெயின் போயிட்டு வா, ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ட்டு சொல்லுவான். ஷூர் நான் கண்டிப்பாக தான் போவேன், ஆனால் எனக்கு டவுட்டு இவ்வளோ பேர் இருக்கும் போது என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் ஹீரோட ஃபேஸ் அப்படியே வில்லங்கமாக மாறுது. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க ஹீரோ என்ன பண்ணுவான்னா கன்னியாக கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி உயிரில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இவ சொல்லிட்டு இருப்பா, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாள். அப்போது காய் கூட வந்து நீங்கள் சேரணும் அதானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், ஆனால் எனக்கு அந்த பசங்களை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கன்னியா சொல்லுவாள். எப்படி அந்த பசங்க என் கூட வந்து ஜெல்லாக போகிறாங்க அப்படின்னு கன்னியா வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாள். அதுக்கு வந்துட்டு ஹீரோ என்ன சொல்லுவானா, அதுக்கு ஒரே சான்ஸ் இருக்குது, எப்படினாலும் ஹீரோயின் கூட வந்து நீங்கள் க்ளோஸ் ஆக மாட்டீங்க, ஆனால் ஜெயின் கூட வந்து அந்த 2 பசங்களும் பயங்கரமாக க்ளோஸாக இருப்பாங்க, நீங்கள் ஒரு கேம்பெயின் அரேஞ்ச் பண்ணுங்கள், அங்கே போங்க, நீங்கள் ஜெயினையும் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் தாங்க பிளான் போட்டு கொடுத்துருக்கான். ஏன் பிளான் பண்ணிட்டு கொடுத்துருக்கானா, இவன் இட்டாலி போல சுவிட்சர்லாண்டு தான் போகிறான், ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, எப்படியாச்சும் ஹீரோயினை வந்து செடியூஸ் பண்ணுறதுக்காக தான் போகிறான். இருக்க ஜெயினை வந்துட்டு பிஸியாக வச்சுக்கணும்ல, அதனால இந்த மாதிரி பிளான் போட்டு வச்சிருக்கான். மனசில் நினைக்கிறாங்க, தோ வந்துகிட்டே இருக்கேன் செல்லம், நான் வேண்டாம் தானே நீ அவாய்ட் பண்ணிட்டு போனேன், தோ வந்துட்டேன், வந்து நீ என் லைஃப் லாங் என்னை மறக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வில்லங்கமாக பிளான் பண்ணிட்டு இவனை சுவிட்சர்லாந்து கிளம்புறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு கிளம்புறா. குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு பத்திரமா இருக்கணும், சேஃபாக இருக்கணும், கேம்பெயின்லாம் நல்லா போகணும்னு சொல்லிட்டு ஹீரோனும் கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கன்னியாவும் வாணியும் வந்து பேசுகிறாங்க. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ப்ளே பண்ணுறானே, இது வந்து அக்கா கிட்ட சொல்லி தான் இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கான், ஆனால் ஒரு அளவுக்கு வாணிக்கு வந்துட்டு ஹீரோ டபுள் கேம் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் கேம்பெயின் போயிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிளம்பி வராங்க கேம்பெயினுக்கு. ஹீரோட வீட்டுக்கு தான் ஹீரோயின் வீட்டுக்கு தான் வராங்க குட்டி பசங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு. அந்த குட்டி பசங்க அப்படியே பார்க்கலாம். இப்போ தான் வந்துட்டு அப்படியே ஸ்வீட்டாக வந்துட்டு கன்னியா வந்து பேசுகிறான். அந்த பசங்க வந்து முன்னெல்லாம் வந்து ரொம்ப ரூடாக தானே பார்த்துருப்பாங்க இவங்களெல்லாம். ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே ஷாக்காகவே நிற்கிறாங்க. இதில் நீட்டாக வேற வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கா போல் இந்த கேம்பெயினில். அவங்க பெரியவங்க சொல்கிறாங்க வணக்கம் வைமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கிட்ட சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க கேட்டுக்கிட்டு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு இன்னும் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அறக்க பறக்க இந்த 3 பேருக்கு நடுவில் உடுத்து ஓடிட்டு இருக்காங்க.
பார்க்குறாங்க. 2 பேருமே பார்க்குறாங்க. என்னடா இப்படி ஆளுங்களா இருக்கு, நம்ம எப்படி சமாளிக்க போறோம்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா சுவிட்சர்லாண்டுக்கு போயிடுறான், மீட்டிங்க்கும் போயிடுறான். அப்போ அங்கே தான் சொல்கிறாங்க, உங்கள் கம்பெனியோட ஓனர் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஹீரோ உள்ளாரேந்து வரான். ஹீரோவை பார்த்தனுமே ஹீரோயின் ஷாக் ஆகிடுது. என்ன இவன் இட்டாலி போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ஐயோ இவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடுறான். ஹீரோ ஆனால் விடுற மாதிரி தெரியல, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வதின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வரான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டான். இப்போ எதுக்கு நீ என்னை விட்டு ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் என்ன சொல்லி நான் அமிச்சிங்க, இந்த மாதிரி நான் மட்டும் தான் போகணும்னு சொன்னீங்க, அப்போ இங்கே உங்களுக்கு என்ன வேலை, நீங்கள் இட்டாலி போலியா, அப்போ வந்துட்டு பொய் சொல்லியிருக்கீங்களான்னு கேட்கும்போது ஆமாம் நான் பொய் சொல்லி தான் வந்தேன், நான் உங்க கூட வந்து தனியாக பேசணும், அதுக்காக தான் நான் சுவிட்சர்லாந்து வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நம்மக்குள்ளே பேச என்ன இருக்குது, நம்ம கூட பேச ஒன்றுமே கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளம்புவாளா. இங்கே பாரு நில்லு, நான் அன்றைக்கி நடந்துக்கிட்டதுக்கெலாம் ரொம்பவே சாரி, நான் தெரியாமல் உங்க கூட அப்படி நடந்துக்கிட்டேன், ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்ஸாக பேசுகிறான். ஹீரோயின் வந்துட்டு இப்போ என்ன தான் ஏன் சொல்ல வர, உனக்கும் எனக்கு என்ன தான் இருக்குது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். சரி நம்ம 2 பேருக்குள்ளே எதுவுமே கிடையாது, ஆனால் நம்மளுக்கு இந்த 3 நாள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியான நாளாக அமையட்டும். இங்கே பாரு உன் மனசாட்சிக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் தெரியும் உன்னை ரொம்ப பிடிக்கும்னு. நம்ம லைஃப் வந்துட்டு வேறு பாதையில் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னாலே திரும்பி வந்துட்டு உங்ககிட்ட வரவும் முடியாது, உன்னாலே திரும்பி என்கிட்ட வர முடியாது. ஆனால் நம்ம 2 பேரும் நம்ம காலேஜில் பண்ண லவ்வோட ஹாப்பினஸை வந்து தொடர்றதுக்கு இந்த ஒரு 3 நாள் இருக்குது. இந்த 3 நாள் எனக்கு டைம் தர மாட்டியா? அதுக்கப்புறம் நம்ம தாய்லாந்து போனதுக்கப்புறம் உன்னோட ஒர்க்கு நீ பார்த்துக்கோ, நீ ரிசைன் பண்ணிக்கோ, நீ எங்கே வேணால் போய் ஜாயின் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஏன் இந்த 3 நாள் எனக்காக நீ டைம் தர மாட்டியா? நம்ம 2 பேரும் நிறைய பேசுறதுக்கு நிறையா இருக்குது, நீ என்னை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் எவ்வளோலாம் ஃபீல் பண்ண தெரியுமா, என்னோடய ஃபீலிங்ஸை சொன்னால் கூட எனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப எமோஷ்னலாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினால் ஒன்றுமே பண்ண முடியல. அவளுக்கு அப்படியே தண்ணி தாராக ஊற்றிட்டுருக்கு. இங்கே பாரு உனக்கு வந்துட்டு என் மேலே லவ் இருக்குது, லவ் இல்லாமையா வந்துட்டு இந்த ஃபீலிங்ஸ்லாம் வருது, எப்படியோ நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு, உனக்கு ஒரு லைஃப் எனக்கு ஒரு லைஃப்னு அமைஞ்சிடுச்சு, பட் இருந்தாலுமே நம்மளால் திருப்பி எழுத முடியும், இந்த 3 நாள் நம்ம வாழ்க்கை நம்ம சந்தோஷமாக நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கொடுக்குறான். அந்த ரிங்கை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இந்த 3 நாள் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வந்துட்டு காட்டுறான். ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஹீரோ இவ்வளோ பேசும்போது அப்படியே மனசு அப்படியே ஒரு குறுகி தான் வந்துட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறான், அந்த ரிங்கை வாங்கிக்கிறான். வாங்கின கையோடய என்ன பண்ணால் ஹக் பண்ணிக்கிறான். ரொம்பவே சந்தோஷம், இந்த 3 நாள் நம்மளுக்குள்ள நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறதுலாம் நீ செய்யணும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு கேம்பெயின் போகிறாங்க. அங்கே இந்த 2 குட்டீஸ் கூட வந்து பழகுறேன்னு சொல்லிட்டு கன்னியாவும் வாணியும் போட்டு படுத்துதுங்க. அங்கே இருக்க ஒவ்வொரு இதுலேயுமே ஜாலியாக வந்துட்டு ஏறி விளையாண்டுட்டு இருக்காங்க. கன்யா கூட ஓரளவுக்கு வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கா. அந்த வாணி வந்து தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டிங்லாம் போயிட்டுருக்காங்க. 2 பேரும் மாற்றி அதில் தண்ணி அடிக்கிற இது இருக்குது போல். ஸோ மாற்றி அடிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. பக்கத்தில் தான் நீட்டாக நிற்கிறா. ஆமாம்மா நாங்களும் பயங்கரமாக தான் என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இங்கே காய் முன்னாடி வந்துட்டு அவங்க கேஷுவலாக காமிச்சிடுவாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குமே இந்த குட்டி பசங்க கூட வந்து விளையாடுறது பிடிக்கவே இல்லை. அப்போ கரெக்டாக நீட்டாக கேட்குறா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு போலியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயின் வந்து கேட்குறா. ஆமாம் நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, எல்லாரும் வந்துட்டு சேரணும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிட்ருக்கா, ஆனால் உன் லைஃப் பாரு பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏன் என் லைஃபுக்கு என்ன குறைச்ச அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா, ஜெயின் கேட்குறா. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் உன் லைஃப் பார்த்தாலே பாவமாக இருக்குது, நீ சார் என்ன ஸ்டூப்பிட், உன் பாய் ஃப்ரெண்ட் வந்து உனக்கு சீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நீட்டாக சொல்லுவாள். நீட்டாக அப்படி சொன்னதுமே யார் ஸ்டூப்பிட், யார் பாய் ஃப்ரெண்ட் வந்து சீட் பண்ணுறான், என் பாய் ஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து டேன் வந்து கால் பண்ணி எங்கே இருக்க எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கானு. ஸோ ஹீரோக்கு பயம், ஒரு வேலை இவ வளருவாளோ நான் இட்டாலியில் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே பேக்கை வாங்கிக்கிறான். வா நம்ம போகலாம் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு பேக்கை ஓகே நான் கேரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பேக்கை வாங்கிட்டு போகிறான். அதுக்கப்புறம் தான் தெரியும் ஹீரோ ஏன் பேக்கை வாங்கினான், அந்த ஃபோனை வந்து லைட்டாக ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டான். ஏன்னா எப்படி தானே இன்ஃபர்மேஷன் போயிடும்னு சொல்லிட்டு அவனுக்கு பயம். அதுக்கப்புறம் மீட்டிங்க்கும் போகிறாங்க. ஹீரோ அங்கே ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்துட்டு இருப்பானா, இங்கே ஹீரோயின் அப்படியே ரசிச்சு அப்படியே ஹீரோவையே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மீட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு பார்க்குறோம், எங்கே என்னோட ஃபோன் காணுமேன்னு சொல்லிட்டு அவளோட கோட்டு அதுக்கப்புறம் பேக் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வரான், எங்கே வச்ச மிஸ் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரான். இல்லை எனக்கு தெரியல, நான் கையில் தான் வச்ச மாதிரி இருக்குது, டேன் கிட்டே பேசினேன், இங்கே தொலைச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகுவான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரூமுக்கு போயிட்டு கால் பண்ணுவோம் ஃபேமிலி கிட்ட அப்படின்னு இவன் சொல்லுவான். முக்கியமாக டேனும் நம்மளாம் பெருசாக ஞாபகம் இருக்காது ஹீரோயினுக்கு. நெக்ஸ்ட் ஹீரோ தான் காட்டுறாங்க, அவன் வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துட்டு அந்த ஃபோனில் இருக்க சிம்மை, ஏன்னா சிம் இருந்தால் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிம்மை உடச்சி போட்டுறான். இங்கே பார்த்தீங்கன்னா டேன் வந்து கால் மேலே கால் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு வந்துட்டு போகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் உடச்சி போட்டுட்டு அவன் ஹாப்பியாகிடுறான். சரி நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேம்பெயினில் வந்துட்டு ஃபுட்லாம் சமைச்சிட்ருப்பாங்களா. அப்போ வந்துட்டு இதை நீட்டாக கேட்பா, எங்கே உன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு மீட்டிங்காக இட்டாலி போயிருக்காரு. அதுக்கப்புறம் இட்டாலி போனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சுவிட்சர்லாண்டு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு இங்கே ஜெயின் சொல்லுவாளா. அப்படியே சுவிட்சர்லாண்டு போறியா, நான் கூட கேள்விப்பட்டேன் அந்த மேனேஜர் சூ வந்து சுவிட்சர்லாண்டு தானே போயிருக்காங்க, ஒரு வேளை ஹீரோ அங்கே போயிட போகிறாரு, அந்த பொண்ணு வேற பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க.
உடனே ஜெயிலுக்கு வந்துட்டு செம்மையாக கோவம் வருது. இப்போ எதுக்கு தேவையில்லாத டாபிக் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு முறைச்சிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னா வாணிகிட்ட சொல்கிற மாதிரி அன்னைக்கு ரிசார்ட்டில் நான் அவளை தண்ணி விட்டேன் ஸ்விம்மிங் பூலில். அதுக்கப்புறம் ஹீரோ போய் அழைச்சிட்டு போய் பத்திரமா வந்துட்டு சேஃபாக ஒரு இடத்துல உட்கார வச்சு என்ன பண்ணார் தெரியுமா ஜேடு, அவளோட ஷூவை வந்து கழட்டி அவள் காலை வந்து மசாஜ் பண்ணி விட்டார். எந்த செக்யூரிட்டி நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு காலை மசாஜ் பண்ணி விடுவாங்க. ஸோ சம்திங் இருக்க போய் தானே 2 பேரும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காசி பேசிகிட்டு இருப்பா. அப்போ வாணி வந்துட்டு அப்படியா நடந்துச்சு அப்படியே தெரியாத மாதிரி கேட்குறா. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கே வந்து ஜேட் தான் என்கிட்ட சொன்னார். கனியாக்கா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போங்க, காய் வந்துட்டு ஜெயின் கூட தான் க்ளோஸாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேம்பெயின் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு காரணமே வந்துட்டு ஜேடு தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிளான் பண்ணி உங்களை கூப்பிட்டோம், நீங்களும் வந்துட்டு வரேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவள் சொல்லி விட்டுருவான். இதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோயினுக்கு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ டேன் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாராம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ, எதுக்கு ஜெயினை போட்டு இவங்க வந்து மண்டை கழுவிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்துட்டு 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, எங்கள் பசங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பசங்க வந்து ரூமில் இருக்காங்க அப்படின்னு இவ தன்னாவட்டா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜெயின் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு ஆமாம் நீ ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை, அதனால தான் உன்னை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லியிருப்பானே. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் டேன் எல்லாருமே கிளம்பி ரூமுக்கு போவாங்களா. அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுவோன்னா இவன் வந்து மேனேஜர் இருக்கார்ல அவருக்கு வந்து கால் பண்ணி எனக்கு இட்டாலியில் இருக்கேன், அங்கே இருக்க நம்ம ஆஃபீஸோட நம்பர் எனக்கு தேவைப்படுது, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட கேட்கும்போது மேனேஜர் ஏமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நீங்கள் கொடுங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. சரி நான் டெக்ஸ்ட் பண்ணி விடுறேன்ட்டு அவர் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பண்ணி விடுவார். அவருக்கு தெரியாதுல்ல. டெக்ஸ்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவா டேரெக்டாக வந்துட்டு இட்டாலியில் இருக்கவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஜேட் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜேடா அவர் வரவே இல்லையே, இங்கே ஒரு மீட்டிங்கை வந்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட்பான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவளுக்கு இதை கேட்டணுமே செம்மையாக ஷாக் ஆகுது. அப்போ இட்டாலி போலியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. அதுக்கப்புறம் டேன் வந்து ரூமுக்கு போவாங்க. சரி பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு. இங்கே கன்னியா என்ன பண்ணுவான்னா இங்கே கத்திக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹெட்செட்டை வச்சுட்டு உட்காந்துருப்பா. இப்படி தான் நீங்கள் பசங்க கூட பழகிறதா, நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், அவங்களுக்குள்ள ஜெல்லான மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். என்ன இது இவ்வளோ தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க கூட என்னால் ஜெல்லாகவே முடியலன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு ஜேனுக்கு இன்னுமே டவுட்டாக வந்து அசிஸ்டன்ட் கால் பண்ணி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அன்றைக்கி நீங்கள் தானே வந்து காயும் வந்துட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி என்ன ஹீரோ சொல்லியிருப்பானா அந்த ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு பூலுக்கு வந்துட்டு ஜெயின் தான் அழைச்சிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தைங்களை அழைக்க வந்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அப்போது ஓரளவுக்கு வந்துட்டு சம்திங் ராங் அப்படின்னு ஜெயினுக்கு புரியுது. அதுக்கப்புறம் ஹீரோனை வந்துட்டு நீங்கள் தான் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி விடுவீங்களா, யார் சொன்னதுக்கு போது ஹீரோ தான் அந்த மாதிரி சொல்லி என்னை ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ண விட சொன்னாருன்ட்டு சொல்லி ஃபோனை வச்சதுக்கப்புறம் இவளுக்கும் வந்துடும். ஸோ டேன் வந்து என்ன ஆச்சுங்கும் போது நான் இப்போ உடனே வந்துட்டு பேங்காக் போகணும், பேங்காக்லேருந்து கிளம்பி நான் சுவிட்சர்லாண்டு போயே ஆகணும் அப்படிங்குவா. என்னாச்சு ஏன் அவசரம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி எனக்கு தெரியல, ஹீரோ வந்து என்கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கான். எப்படி என்கிட்ட போய் சொல்லிட்டு போகலாம், அவன் வந்துட்டு இட்டாலியிலே இல்லை, அவன் இட்டாலிலனா கண்டிப்பாக சுவிட்சர்லாண்டு தான் போயிருப்பான், நான் போயே ஆகணும் அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் மேலே வந்து சந்தேகப்படுறேன், ஹீரோயின் மேலே சந்தேகப்படுறேன், எனக்கு ஏதோ சம்திங் ராங்குன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு, என் மனசில் தான் பட்டுட்ருக்கு, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா டேனுக்கு வந்து ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்ல. அவன் வந்துட்டு ஓகே எனக்கு புரியுது, ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும், இந்த பொண்ணை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவன் இருக்கான். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா ஓகே உங்களோட இஷ்டம் அப்படின்னு டேன் சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு சரி நீங்களும் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நானா அப்படின்னு சொல்லிட்டு டேன் கேட்கும்போது அம்மா வாங்க, ஹீரோ எப்படி என்கிட்ட போய் சொல்லலாம், என்கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கான், நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது எவ்வளோ போய் சொல்லியிருப்பான், ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நல்லா பொய்யாக தான் பேசிட்டு இருந்தான், நான் தான் நம்பிட்டு இருந்தாலும் சொல்லிட்டு அவருக்கு அப்படியே கன்ஃபியூஷனாக இருக்குது, அப்படியே ஃபீல் பண்ணுறான். அப்போ டேன் சொல்கிறீங்க பாரு நீ கம் டவுன் ஆகு, நீ வந்து ரிலாக்ஸ் ஆகு, அப்போல்லாம் ஹீரோ உனக்கு பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் வந்து கம் டவுன் பண்ணுறான். ரொம்பவே தேங்க்ஸ், அப்படி இல்லைன்னா சந்தோஷம் தான், பட் இருந்தாலும் சுவிட்சர்லாந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவ கிளம்புறா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு மேப் மாதிரி கிடைக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் தான் இருக்குது. இந்த ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு லெட்டர் வச்சிருக்கான். ஹீரோயின் அந்த லெட்டரை பார்த்துட்டு கிளம்புறா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.